தூதுவளை வந்து நல்லா படர்ந்துருக்கா. இப்போதான் இடையில கட் பண்ணோம். ரொம்ப சூப்பராக வளர்ந்துருச்சு. நல்லா பெஞ்சிருக்குல்ல. இப்போ என்னத்துக்கு இது சட்னி அரைக்க? சட்னி தேங்காய் சட்னி அரைக்க போகிறோம். அதோட கொஞ்சோண்டு சேர்த்து வச்சு அதுக்கு தேங்காய் இதையும் வச்சு அரைக்கலாமா? துவையலுக்கு தேங்காயெல்லாம் வச்சு அரைக்கணும். அப்படியே வதக்கி வச்சு அரைச்சி விட்ருவோம். இந்த பக்கம் இருக்கு பாரு. இதை பாரு. இந்த பக்கம் உள்ளதை எடுத்து தரோம். இப்போ வந்து அவ்வளோதான். பிடிக்காது, டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது. இன்னைக்கு காலையில் இட்லிக்கு வந்து தூதுவளை சட்னி தான் எங்களுக்கு. பூவும் போடலாம். பூவும் போடலாம். ஒருத்தவங்க ஒரு அம்மா வந்து காலையில் வெறும் வயிற்றில் டெய்லியும் சாப்பிட சொன்னாங்க தெரியுமா? பூ முள்ளு இருக்கிற செடியில தான் பூ அழகா இருக்கு. இது ஒருவேளை கட் பண்ணி விட்டதுனால தான் நல்லா வளர்ந்து போல. ஒரு நாள் எங்கள் அப்பா பறிக்க சொன்ன எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுச்சு. நான் கூட திட்டினா யாப்பா எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டேன்னு. கட் பண்ணி விடையினாம நிறைய தலை வச்சிருக்கு. கட் பண்ணிட்டு இலையை எடுத்துக்கிட்டு கட் பண்ணி விட்டுட்டேன்னு எங்கள் அப்பா. நம்மளா இன்னைக்கு காசு கொடுத்து வாங்கினோமே. மணத்தக்காளி தான் 20 ரூபா ஒரு நாள். ஈவினிங் கேட்டோம் 50 ரூபா தெரியுமா? எடுத்துட்டு வச்சுட்டு வந்துட்டோம். மறுநாள் சந்தையில தான் 20 ரூபா. எங்க வீட்டு கொலையில முன்னாடில இருந்து மணத்தக்காளி கீரை கிடக்கும். ஒண்ணு இல்லடா, அது அப்படியே ஒரு 2 3 அப்படியே பண்ணோடா. கொண்டு வச்சா பிடிச்சிக்கு. உடம்புக்கு நல்லது. அவ்வளவு மணத்தக்காளி கீரை போகிறப்போ எடுத்துகிட்டு தான் போகணும். தள்ளலாம் வந்துருந்துச்சு. ஏய் சட்ட பிராமணிக்கிறான் பாரு ஒருத்தன். ராஸ்கோல். அம்மா தூதுவளை கீரை பறிச்சுட்டு வந்துட்டேன். தேங்காயெலாம் வச்சு சட்னி மாதிரி அப்படியே அரைக்க போகிறோம். அதுக்கு தேங்காய் எங்கள் தெருவுக்கு ரோடு போட போகிறாங்க. அதுக்காக அலம்பிட்டு வர்றாங்க. எங்கள் அண்ணன் வந்துட்டு நின்றுட்டு இருக்கான். ஆனால் காலையிலேயே வெயில். ஆனால் 2-3 நாளாக மழை பெஞ்சு இருட்டிக்கிட்டே இருந்தது. தேங்காய் வெட்டி போட்டுருவோம். அதை இருக்கு காலையிலே வெட்டி போட்டுருவோம். இப்போ நேற்று செம்ம வெயில். இன்றைக்கும் காலையிலேயும் நல்லா வெயில் வருது. எங்கள் வீட்டில் ஒரு 50 தேங்காய் இருக்குமாம்மா? அது 50 இருக்கும், 100 இருக்கும், 50 தான் இருக்கும். 50 இருக்கும் தேங்காய். அதை வெட்டி போட போகிறோம். தேங்காய் ரேட்டு தக்காளியை விட ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு பொருளும் ரேட்டு எச்சா இருக்கும். இப்போது தேங்காயோட ரேட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. தேங்காய் சரி, அதை வெட்டி போட்டோம்னா நமக்கு யூஸ் ஆகும்ன்ட்டு இப்போ வெட்ட போகிறோம். சாப்பிட்டுட்டு காலை டிஃபனை முடிச்சுட்டு தேங்காய் வெட்டி போடுறது தான் வேலை. எங்கள் வீட்டில் வந்துட்டு இன்றைக்கி காலையில் சமையல் ரெடி ஆகிடுச்சு. சூடாக இட்லி ஊற்றிட்டேன். நம்ம தூதுவளை பறிச்சோம்ல, தூதுவளை சட்னி அரைச்சாச்சு. காலையிலைக்கு தூதுவளை சட்னி அரைச்சிட்டோம் சூப்பராக. இது வந்து நைட்டு வச்ச நண்டு குழம்பு. இட்லிக்கு நல்லாயிருக்கும். நண்டு குழம்பு நல்லா சூடு பண்ணிட்டு வந்துட்டோம். இது நேத்தி மதியம் வச்ச மீன் குழம்பு, அதையும் சூடு பண்ணி எடுத்து வந்துட்டோம். இது எல்லாம் இட்லி பொடி இருக்குது, மறந்து வந்துட்டேன். இட்லி பொடி இதை வச்சு தான் இன்றைக்கி காலை சமையல் சிறப்பாக சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிடலாம். வாங்க. கை கழுவிட்டேன். சும்மா கழுவினேன். நிலா வந்துட்டு அங்கே தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்கு. அங்கே விளையாடுறதுக்கு அங்கே போயிருக்கு. தூதுவளை சட்னி நல்லாயிருக்கும். வாங்க சாப்பிடுவா. இங்கே உட்காந்து
தட்டு எடுக்கா. நாங்கள் காத்தோட்டமாக சாப்பிட்லான்ட்டு இங்கே வெளியில் வந்துட்டோம் எல்லாத்தையும். கறி குழம்பு இருக்கு இல்லையா? கறி குழம்பு என் அண்ணன் இந்த கேட்காம இருங்க. சின்ன பிள்ளையிலே அப்படிதான் 4 நாளைக்கு முன்னாடி வச்சுருப்போம். அதை 4 நாள் கழிச்சு இல்லையாம்மா. அது நேற்று வந்து சிக்கன் கொஞ்சம் வறுவல் இருந்தது. அது நைட்டு சாப்பிட்டு இப்போ கேட்குறான் இருக்காங்க. இட்லி மாவா இருக்கு அங்கே நீங்களே பாருங்க. மாவா தான் இருக்கு. அப்படிதான் எனக்கு சுட தெரியும். நீனும் வாமா தட்டு எடுத்துடாமா. தட்டு தண்ணிலே இருக்கு ஒரு தட்டு எடுத்துட்டு போய் அங்கே வச்சு சாப்பிடுவா. நல்லா இருக்கு சட்னி. பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியும் கொஞ்சம் கொஞ்சம் பறித்து எல்லா சட்னிலையுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து கொடுத்தா சதியெல்லாம் சரியாயிடும். என்ன வச்சு கொடுத்தா? தூதுவளையா? 2 ரூபா அருமையாக இருக்கும்ல. எங்களுக்கு என்ன இருந்தாலும் கவிச்சு தான் எங்களுக்கு இருக்கும். 2 ரூபா அருமையாக இருக்குது. இட்லி 2 ரூபா செம்ம டேஸ்ட் காம்பினேஷன். நமக்கு சளி இருக்கிறதுனால ஊறிட்டுலேயே ஃபுல்லாக அந்த சட்னியில் சாப்பிட்டுட்டு தான் அடுத்து 2 குழம்பு தருவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்ட பாத்திரம்லாம் கழுவிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா வந்து கொல்லை சுத்தம் பண்ணாங்க. அதில் வந்து குப்பை மேனி கீரை இருந்ததா அதெல்லாம் பிடுங்கி இந்த வரைக்கும் காய வச்சுருக்கிறத. இந்த மாதிரிலாம் நம்ம காய வச்சு வேற எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் பொடி பண்ணுறது. எல்லாம் வளம் முடிஞ்சிடோம்ல. லைட்டாக பட்டை வந்து வச்சுட்டு தான் அழிஞ்சு பக்கத்தில் வருது. பக்கத்தில் வருது. நல்ல பதமானது. இங்கிட்ட வந்து எட்டிலிக்கா நிலாம அங்கிட்டு வா தெரிச்சிரும் மேல. அப்பா வெட்டட்டும், அப்புறமா எடுத்து நம்ம காய வைப்போம். இது எல்லாம் இது இளநியா தேங்காய் தான். டக்குனு காஞ்சிட்டதெல்லாம் குப்பரை வீட்டில் குப்பரை வீட்டில் டக்குனு காஞ்சது. எண்ணெய் நல்லா இருக்கும். இதில் தான் எண்ணெய் சீக்கிரம் டக்குனு இதாகும். அது என்ன காஞ்சி போயிட்டுல டக்கு ஈஸியாக காஞ்சிடும். இதெல்லாம் பதியம் போட்டால் உடனே இதாகும். நல்ல தேங்காய் பெருசா நம்ம அதை போட்டு சூப்பரா போட்டுருக்கோம். இது நல்ல தேங்காய். நல்ல தேங்காய் இளநீ அதான் இளநீ தெரியுங்களா? இளநீ இது இளநீ ஆளாயிட்டா அப்போ இதை வீணாகிட்டு வருவாங்க. கீழே போடக்கூடாது அதெல்லாம். ஆனால் இளநீ வாசம் நிற்கிது. இளநீ வாசம் எட்டாக போட்டுங்க. எட்டு காய வைக்கணும். எட்டு காய வைப்ப பிச்சு அம்மா காய வைக்கணும். எட்டு நான் போய் நான் கிளம்புறேன். இதாம்மா நம்ம எங்கே போகிறோம்? அம்மாவுக்கு அப்புறம் யாரை பார்க்க போகிறோம்? அம்மியை பார்க்க போகிறோம் நாங்கள். இப்போ காலையில் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தேங்காய் கொஞ்சம் இருந்தது எல்லாம் வெட்டி விட்டுட்டு இப்போ நானும் நிலாவும் வந்துட்டு எங்கள் அண்ணன் 3 பேரும் பிரியாவை பார்க்க போகிறோம். இப்போ டெய்லி கொண்டு போய் பகலில் காமிச்சிட்டு வந்தால் நிலா கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால் கொஞ்சம் கொண்டு காமிச்சிட்டு வந்துடுறது. இப்போ அதான் நாங்கள் கிளம்பி ரெடியாக இருக்கோம். ஹாஸ்பிட்டல் சிகிச்சைக்கு போகிறோம். தம்பிக்கு எப்படி அவா கொடுப்ப? தம்பிக்கு எப்படி கொடுப்பியா? வாயில் வைக்கக்கூடாது. வாங்க எல்லாரும் எங்கள் தம்பியை பார்க்க வாங்கன்னு சொல்லு. வாங்க வாங்க. சரி நாங்கள் போயிட்டு நிலாவை பார்த்துட்டு வர்றோம். சரி தம்பிக்கு நான் அவா கொடுக்குறதா குப்பமா வேண்டாமா? நாங்களாம் கொடுக்கலாமா? மாமா கொடுக்கட்டுமா? அவ்வா சரி அத்தை
அத்தை கொடுக்கட்டுமாவா? கொடுக்குறேன்டா அத்தை. நாங்கள் போயிட்டு பிரியாவை பார்த்துட்டு வருவோம். எங்கள் அம்மா மதியத்துக்கு எங்கள் அம்மா லஞ்ச் இன்னைக்கு செஞ்சுருவாங்க. முருங்கைக்கீரை உருவிட்டுருக்கு எங்கள் அம்மா. சாப்பாடு வச்சு ரசம் வச்சு முருங்கைக்கீரை பொரியல் தான் மதியத்துக்கு எங்கள் அம்மா செய்ய போகிறாங்க. நாங்கள் போயிட்டு பிரியாவை பார்த்துட்டு வந்துடுவோம். ஜாலி 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 ஜாலி. என்னாச்சு? மகி என்ன பண்ணுற? நீ தான் தூக்கிட்டு போறியா? ம் விட்றா இது மாதிரி இருக்கு உள்ளே. தூக்கிட்டு போ. நாங்கள் வந்துட்டு 4 நிலாலாம் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பிரியாவை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அம்மாவும் வந்துட்டு தேங்காயெல்லாம் தேங்காயெல்லாம் வந்துட்டு கீந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாமே நல்லா முத்தி கொப்பரை வர்ற மாதிரி தான் இருக்குது. கீறதுக்கு ஈஸியாக இருக்கிறதையெல்லாம் அம்மா கீந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதுதான் எங்களோட காலை வேலைகள். இந்த வேலையை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.